வணக்கம். கொஞ்சம் வித்தியாசமா டேஸ்டான ஒரு முறுக்கு செய்யலாம் வாங்க. முறுக்கு செய்யறதுக்கு 4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். கூடவே பொட்டுக்கடலையும் உளுந்தும் வறுத்தரைச்ச மாவு 1 கப் எடுத்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் எள்ளு, கொஞ்சமா பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு மிக்சர் ஜார்ல 1/2 கப் அளவுக்கு தேங்காய், கூடவே ஒரு 10 காஞ்ச மிளகா சுடுதண்ணில ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 2 தக்காளி கொஞ்சம் பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துட்டு வந்தா தக்காளி தேங்காய் பேஸ்ட்டை ஒரு வடிகட்டியில நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வடிகட்டி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கிற மாவுல இதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து முறுக்கு மாவு பதத்துக்கு நல்லா கெட்டியா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். முறுக்கு மாவை இந்த மாதிரி சாஃப்டா பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி தேன்குழல் வச்சு முறுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சூடான எண்ணெயில நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். முறுக்கு பார்த்தீங்கன்னா புழியறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். இந்த தக்காளி முறுக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் வைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.